ஹாய் குட்டி. நீங்க சோகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லடா, நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு கல்யாணமா? ஆமாண்டா, நாளைக்கு. பாப்பாவோட ட்ரெஸ் செம கியூட்டா இருக்கே. தெரியும். தேங்க்யூ பெரியம்மா. நீங்க பிளாக் கலர்ல ஒன்னு வெச்சிருக்கீங்கல உங்க தலையில, அது எனக்கும் வெச்சுக்கணுமே. பிளாக் கலர்லையா? பிளாக் கலர்னா நான் தலையில என்ன வச்சிருக்கேன்? ஓ, பூவை கேக்குறீங்களா? அது பிளாக் கலர் இல்ல தங்கம், ஒயிட் கலர். ஒயிட் கலரா? ஓகே, அது எனக்கு வேணுமே. இவ்ளோ பெருசா வச்சா நல்லா இருக்காது. வேணும்னா ஒரு ரோஸ் வச்சு விடவா? வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும். இங்க பாரு தங்கம், பெரியமாக்கு நல்ல நீளமா முடி இருக்குல்ல, அவங்களுக்கு இது மாதிரி பூ வச்சா நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு முடி இல்ல இல்லையா, சோ அதனால குட்டியா வச்சாதான் நல்லா இருக்கும். ஒரு ரோஸ் வச்சா பார்க்க அழகா இருப்பீங்க. ஓ, முடி நீளமா வேணுமா? ஆமா, இந்த முடி எந்த கடையில வாங்குனீங்க? கடையில எல்லாம் வாங்க கூடாதுடா, நம்மளுக்கே வளரும். நீங்களும் என்ன மாதிரி பெருசானதுக்கு அப்புறமா உங்களுக்கும் வளரும், ஓகேவா? இல்ல, நான் பேபின்னு நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. நான் அழுவேன். அச்சச்சோ, குட்டி பாப்பா ஏன் அழுவுறீங்க? எங்க அம்மா வந்து உங்கள மாதிரி வளர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு உங்கள மாதிரி முடி நீளமா இல்லல்ல. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. எந்த கடையில வாங்குனீங்கன்னு சொல்லுங்க, நானும் போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ, உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சீதாக்கா. நிம்மதி. அக்கா, ரிசப்ஷனுக்கு கிளம்பணும்க்கா, டைம் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ கூட உட்காந்து கதை அடிச்சிட்டு. இல்லடா, எல்லாரும் கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே சும்மா இங்க உட்காரலான்னு வந்தேன். அதுக்குள்ள குட்டி வாண்டு பயங்கர வாய். அவகிட்ட பேசினதுல டைம் போனதே தெரியல. மம்மி. என்னமோ? மம்மி, சீதா பெரியம்மா பெரிய முடி வச்சிருக்காங்கல, அது மாதிரி எனக்கு வேணும் மம்மி. வாங்கி கொடு மம்மி ப்ளீஸ். எனக்கு பெரிய முடி வாங்கி தரணுமா? ஏய், பெருசாக பெருசாக உனக்கே வளரும்டி. நீங்க போய் சொல்றீங்க. சீதா பெரியம்மாக்கு முடி பெருசா வளர்ந்துச்சு, ஆனா உனக்கு வளரல. ஏய், சத்தியமா முடியலடி. Dress வேற வெயிட்டா இருக்கு. உன்கிட்ட பேசி பேசி என் எனர்ஜி எல்லாம் போயிரும் போல. நீ தயவு செஞ்சு உன் திருவாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு அம்மா பின்னாடி வா. மம்மி, நீ ரொம்ப மோசம். நான் தன்மை பெரியம்மா கிட்ட போய் கேப்பேன். தன்மை பெரியம்மா நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. சந்திரா அப்பாவும் அப்படிதான். சரி போ, கிளம்பு. அந்த தன்மை தான உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றா. கொஞ்ச நேரம் போய் அவ உயிரை வாங்க, அப்பதான் அவளுக்கு தெரியும். மம்மி. ஐயோ அக்கா, நீங்க வாங்க போலாம், டைம் ஆகுது. நிம்மதி, எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? நாங்க எல்லாருமே கிளம்பிட்டோம்க்கா. இப்போதான் மேக்கப் போடுறதுக்கு ஜனனி வந்திருக்கா. உங்களுக்காக தான் வெயிட் பண்றா. சரி, இதோ வரேன். வாங்க. அப்பா, ட்ரெயின் வருதுப்பா, சத்தம் கேக்குது. ஆமா, பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இன்னும் 5 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துரும்னு. பாப்பா, நானும் ட்ரெயின்ல போணும்ப்பா. ட்ரெயின்ல போணுமா? இன்னொரு வாட்டி கூட்டிட்டு போறேன். இப்போ செம்பாட்ட, பாக்கியாக்கா, மாமா எல்லாரும் வருவாங்கல்ல, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். அப்புறம் அவங்கள ரிட்டர்ன் விடும்போது வேணா நம்ம அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுட்டு வரலாம். அப்ப ட்ரெயின்ல போவோம். ஐ ஜாலி. ட்ரெயின்ல போணும். இப்பவே போனோம்னா ஏத்தி விடுறேன், நீ மட்டும் போ. என் உயிரையே வாங்க வேண்டியது. ஜாலி ஜாலி, ட்ரெயின் வந்தாச்சு. பாக்கியாக்கா, வேலு அண்ணா பார்க்க போறோம். ஜாலி. ஐயோ என் புள்ள. அக்கா, நல்லா இருக்கியாக்கா? நல்லா இருக்கேன் சாமி, நான் நல்லா இருக்கேன். ஐயோ, குட்டி புள்ள ரெண்டும் அப்படியே, ஒன்று அப்பனை மாதிரி ஒன்று அம்மாவை மாதிரி. பார்க்கும்போது அவ்வளோ ஆசையா இருக்கு. தங்கங்களா? அத்தை. ஐயோ செல்லமே. இது ஏன் பொட்டு குட்டி. அப்புறம் இதுதான் எனக்கு எல்லாமே. என் சொத்து, என் சாமி எல்லாம் என் தம்பி தான். அக்கா, ராஜா, 3 பேர் தான் வந்திருக்கீங்க. ரோஜா எங்கப்பா? அங்க நம்ம அபார்ட்மெண்ட்ல ஒரு கல்யாணம் மாமா, 2 நாள் லீவ் போட்டிருக்கா. அதனாலதான் இப்ப வர முடியல. இப்ப மதியானம் லீவ் போட்டு வந்துருவா. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டுச்சுங்க உங்களை பார்க்கணும்னு, அதான் கூட்டிட்டு வந்தேன். சரிப்பா, சரி. எனக்கு பிள்ளைங்களையும் ஒன்னையும் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டில் போய் ரோஜாவை பார்த்துட்டா மனசு நிறைஞ்சிரும். அத்தை, பாக்கியா அக்கா வரலையா? எங்கடா சாமி,
பாக்கியா அக்கா ரொம்ப பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கா. அவ வீட்டு மாப்பிள்ள கூட அடிக்கடி நம்மள வந்து பாக்குறாரு, ஆனா அந்த பிள்ளை வர மாட்டேங்குது. அப்படியாக்கா? மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிறாரா? ஐயோ தங்கமா பாத்துக்கிறாருடா தம்பி. அப்பப்ப நம்மளுக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் வந்து வந்து பாத்துக்கிறாரு. தம்பிக்கு கொண்டு ஹெல்ப் பண்றாருடா. இந்த பாக்கியா புள்ளதான் படிச்சுக்கிட்டே இருக்குது, கலெக்டருக்கு படிக்குதுல, அதனால அந்த பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எங்கேயுமே நவர முடியல. பரவாயில்ல, அவரு நல்லபடியா பாத்துக்கிறாருல, அதுதான் நமக்கு வேணும். சரி வாக்கா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னடா ஒரு ஆள் ரொம்ப சைலண்டாவே நிக்கிற? தொர வளர்ந்துட்டார்ல, அதான் வாய் குறைஞ்சு போச்சு. ஆனா வீட்டுக்குள்ள என்கிட்ட அடிக்கிற வாய் இருக்கு பாரு, மரியாதையே கொடுக்கறது இல்லடா. என்னடா வேலு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. டேய் எப்பா, என்னம்மா வாய் பேசுவ? இப்ப என்னடா இப்படி பொங்குற? அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சுத்திக்கிட்டு இருந்தோம். இப்பயும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்க முடியுமா? டேய் டேய் டேய், இப்பவும் நீ சின்ன பிள்ளை தான்டா. நீ பெரிய மனுஷன் இல்லடா, என் உயிரை எடுக்க வந்த மனுஷன். ஏன்டா புள்ளைய திட்டுற? இரு இப்பதானே வந்திருக்க. இன்னும் 10 நாள்ல இதே ரயில்வே ஸ்டேஷன்ல போறப்ப சொல்லிட்டு போவேன். அவன் வாய் அடக்கி வைடா, வாய் கிழிச்சு வைன்னு சொல்லிட்டு போறியா இல்லையான்னு பாரு. இந்த காலத்து பிள்ளைங்களே அப்படித்தான்டா இருக்குது. அங்க நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளைங்களாம் பாரு, ஐயோ என்னமா வாய் பேசுதுங்க. பாப்பா கொஞ்சம் அமைதி தானே இருக்குது. ஆமாட்ட, நான் ரொம்பலாம் பேச மாட்டேன். ஆனா இவன் தான் ஓவரா வாய் பேசி அம்மாட்ட அடி வாங்கிட்டே இருப்பான். அடிக்கிறாளா? அப்படியே ரோஜா பிள்ளைங்களை அடிச்சு தள்ளிட்டாலும் இதுங்க ரெண்டும் தான் அந்த பிள்ளைய ரொம்ப பாடா படுத்துதுங்க போட்டு. அவ பாவம் வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்லயும் ரெஸ்ட் இல்லாம ஒரு மாதிரி ஆயிட்டா. உங்களை எல்லாம் புள்ள குட்டியோட பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, கண்மணி எப்படிடா இருக்கா? கண்மணி, கார்த்திக், கவின், இதழ் எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. கார்த்திக்கு முக்கியமான ஆபரேஷன் இருந்துச்சு, நாங்க போயிட்டாரு. அப்புறம் கவின்க்கும் இதழ்க்கும் இன்னைக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க, அதனால கண்மணி அங்க போய் வாங்க போயிருக்கா. சரி வாக்கா வீட்டுக்கு போலாம். 10 நாள் அங்க இருக்கேன்ட்டு வந்தேன். இங்க ரயில்வே ஸ்டேஷன்லயே 10 நாள் கேட்கணும் கேட்டுட்டு இங்கே ட்ரெயின் ஏறிடுவா போலயே. சரிப்பா போலாம். அம்மாடி, ஏற்பாடெல்லாம் நல்லா இருக்குதுமா. இப்ப நைட்டு ரிசப்ஷன் வச்சுட்டு காலையில தாலி கட்டுறதாமா? ஆமாங்கம்மா. சரிதா நல்லா இருக்குது. என் மருமவ ரெடி ஆயிட்டாலாமா? ரெடி ஆயிட்டே இருக்காமா, 10 நிமிஷத்துல ரெடி ஆயிருவா. சரிம்மா. ராம் ரெடி ஆயிட்டாராமா? ஆம்பளை பசங்களுக்கு என்னம்மா, ஒரு வேட்டி சட்டையை போட்டுட்டு பவுடர் அடிச்சா சரியா போச்சு. ஆமாமா, உண்மைதான். அம்மா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அம்மாவா இருந்திருந்தாலும் நான் இதை தான் கேட்டிருப்பேன். இல்ல பையனோட கல்யாணம், அதுவும் ஒரே பையன், ஒரு நல்ல புடவையா. என்னத்தா இதுல என்ன இருக்கு? நீ தாராளமா கேட்கலாம். நல்ல புடவையா கட்டியிருந்திருக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரி இந்த துணியை போட்டுட்டு வந்திருக்கேன்னு கேக்குற, அதானே? என் புருஷன் செத்ததுல இருந்து எனக்கு நல்ல புடவை கட்டலாம்னு தோணலையா? இதுவே என் புள்ள இதை நீ கட்டியே அவனு எடுத்து கொடுத்ததுனாலதான் கட்டியிருக்கிற. இல்லம்மா இது நல்லா இருக்கு, இருந்தாலும் ஒரு நல்ல பட்டு புடவையா கட்டியிருக்கலாமேன்னு சொன்னேன். போதும் தா, இது போதும் நம்மளுக்கு. பிள்ளைங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதை விட என்ன வேணும்? புடவையில என்ன இருக்கு? சரி புடவைக்கே சொல்றீங்க, ஒரு நகை ஏதாவது போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. இல்லனா இருங்க, நான் என்னோட எடுத்துட்டு வரேன். ஏத்தா வேணாம்தா, எனக்கு நகை போடலாம் பிடிக்காதுதா. மத்தவங்க போட்டிருந்தாங்கன்னா பார்த்து கண்ணுக்கு ஒத்திக்கிட்டு ரசிப்பேன், ஆனா எனக்கு போட்டுக்க எனக்கு பிடிக்காது. என்னம்மா நீங்க எதை கேட்டாலும் பிடிக்கலன்னு சொல்றீங்க. நாங்க தான் சொல்றோம்ல, ஒரு சின்ன செயினாவது போடுங்கம்மா. நம்மளுக்குலாம் போட்டு பழக்கம் இல்லத்தா. சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு சின்ன வயசுல கஷ்டப்பட்டதை விட இன்னும் கஷ்டம். புருஷன் செத்தாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிச்சை எடுக்காத குறைதான். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சது, நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் சரி பிள்ளை எப்படியாவது படிக்க வச்சிடணும்னு. இன்னைக்கு பாரு, படிப்பு தான் அவனை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. இந்த வீட்டுல வந்து உக்காந்து இருக்கிறனா அதுக்கு காரணம் என்ன? என் பிள்ளையோட படிப்பு தான். அவன் அதுக்கான செய்யற வேலை தான். 4 வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சி என் பிள்ளைய படிக்க வச்சேன். இன்னைக்கு பெருமையா இருக்குது. அந்த வீட்டுக்காரவங்களை எல்லாம் நாளைக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கேன், வருவாங்க, காட்டுறேன். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைமா. ஆமாத்தா. சரி என் மருமவ வீட்லயா இருக்குது? ஆமாமா, வீட்டுலதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. நான் போய் ஒரு எட்டி பாத்துட்டு வந்துடுறேன்தா. போயிட்டு வாங்கம்மா. சரிதா. அக்கா சொல்லு சுடர். இவங்கள பார்த்தா நம்ம அம்மா ஞாபகம் வருது இல்லக்கா? ஆமாமா, இவங்கள்ட்ட பேசும்போது ஏதோ நம்ம அம்மா கிட்டே பேசுற மாதிரி இருக்கு. இப்படிதானக்கா அம்மாவும் என்னத்தா வாத்தா போத்தான்னு அழகா கூப்பிடும்ல. இவங்கள பார்க்கும்போதும் சரி, இவங்க பேசும்போதும் சரி, அம்மாவோட உணர்வு தான்க்கா வருது. ஆமா சுடரு. கைலமா, சுடரமா. ஏ லட்டு, ஏ ரோஜு. அம்மா சூப்பரா இருக்கீங்களே. ஆனா எப்போதும் சுடிதார்லயே பார்த்துட்டு இன்னைக்கு புடவையில பார்க்கவும் வித்தியாசமா இருக்கீங்கம்மா. நீ வேற, நான் சுடிதார் தான் போட்டேன். எங்க அக்கா தான் திட்டி புடவை கட்ட வச்சிட்டா. அங்கங்க குத்துது, இங்க அங்க குடையுது. ச்சே, இந்த புடவையெல்லாம் எப்படிதான் கட்டுறீங்களோப்பா. ஆமா லட்டு, நீ எதுக்கு சீரெல்லாம் எடுத்துட்டு வர? ஐயோ அம்மா, அது சீர் இல்ல. மேல பாட்டி தான் அது கொடுத்து அனுப்பிச்சாங்க, கீழே கொண்டு போய் வைக்க சொன்னாங்க. இது நம்ம சீதாக்காக்கு நாள் குறிக்கும் போது படிச்சதுல, இது கீழே தான் வைக்கணுமா. ஆமாமா, நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நல்ல வேலை எடுத்துட்டு வந்துட்டீங்க. அதாம்மா, எங்க வைக்கிறதுன்னு கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். தோ இந்த மேடையிலே வைமா, சென்டர்லயே இருக்கட்டும். ஓகேமா. எங்கம்மா குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வரலையா? காலையில இருந்து இதே மண்டபத்துல தாமா சுத்திட்டு இருக்குங்க. நாங்க எல்லாரும் ஒரு வேலை பார்த்தா அவங்க எல்லாரும் சேர்ந்து வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா, நாங்க கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ற வேலை பாக்குறோம், அவங்க மறுபடியும் குப்பை போடுற வேலையை பாக்குறாங்க.
குழந்தைங்கல்ல அப்படிதான் இருப்பாங்க. ஏ ரோஜா, எங்கடி உன் பசங்க ரெண்டு பேரும் நான் காலையில இருந்து பார்க்கவே இல்ல. அது வந்து சொல்றமா, இன்னைக்கு செம்பாக்கா அப்புறம் மாமா எல்லாரும் ஊர்ல இருந்து வராங்க. அவங்கள கூப்பிடுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவங்க அப்பாவோட 2 குட்டீஸும் போயிருக்காங்க. ஏய், என்னடி சொல்ற? சிம்பாக்கா வராங்களா? ஆமாமா. ஐயோ, உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லடி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பேசினேன். ஆனா கல்யாணம் 2 நாள்ல முடிவாயிடுச்சுல. பரவாயில்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் சொல்லிக்கிறேன், செம்பாக்கா தானே, அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. சரி சரி, வந்துட்டாங்கன்னா என்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டு, நான் ஒரு எட்டி பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. சரிம்மா, இதை இங்க வச்சுட்டு நீங்க போய் சீதா மகாலட்சுமி ரெடி ஆயிட்டாலான்னு பாத்துட்டு வரீங்களா? அப்படியே ராமையும் சீதாவும் கீழே கூட்டிட்டு வந்துருங்க. லேட் ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்க. ஓகேமா, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். அப்புறம் இங்க பாருங்க, எல்லாரும் தனித்தனியா ஃபேமிலியா நின்று போட்டோ எடுக்கணும். லாஸ்ட்ல குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். ஆனா தனித்தனியா ஃபேமிலியோட நிக்கணும். குட்டீஸையும் கூப்பிட்டுருங்க, சரியா? சரிங்கம்மா. சரி, போய் 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. ரோஷாக்கா, வாங்க போலாம். போலாமா? சீதா, நம்மளோட 17 வருஷ கனவு நாளையோட நிறைவாக போகுது. இல்ல ராம், 17 வருஷ கனவில்ல, அது ஒரு தவம். வனவாசம் போன ராமன் சீதா கூட 14 வருஷம் தான் தவம் இருந்தாங்க. ஆனா நம்ம 2 பேரும் 17 வருஷம் இருந்திருக்கோம். ஆமா சீதா, அப்புறம் நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க சீதா. இப்படி ஒரு கோலத்துல உன்னை பாத்திர மாட்டோமான்னு எத்தனையோ வருஷம் ஏங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் உன் முகத்தை பார்க்க ஏங்கியிருக்கேன், அப்புறம் இந்த கோலத்துல. ஆனா இன்னைக்கு அது நிறைவேறி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் ராம். நானே என்ன புதுசா பார்க்குற மாதிரி இருக்கு. 7 வருஷம் என்னோட சந்தோஷம், என்னோட எல்லாத்தையுமே தொலைச்சேன். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையுமே மறுபடியும் மீட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராம், ராம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. லவ் யூ டூ சீதா, லவ் யூ. பிரதர், அப்படியே ஒருத்தரா மேடைக்கு வர சொல்லுவோமா? போட்டோ எடுத்துடலாமா? ஓகே ஜி, வர சொல்லுங்க. ராம், அம்மா. ஏம்மா, ஏயா ராம, எப்படிமா இங்க ஜோடி பொருத்தம்? ஏயா சாமி, சுத்தி போடணும்யா. அவ்வளவு அம்சமா 10 பொருத்தமும் அப்படி இருக்கியா? வீட்டுக்கு போய் சுத்தி போட்டுரு. ஆமாயா, நீ சொல்லலனாலும் நான் கண்டிப்பா சுத்தி போடுவேன். ஊரு கண்ணெல்லாம் பொல்லாதது, கொல்லி கண்ணுங்க. ஏ ராசா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனோடனே எனக்கும் சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க. நான் பாத்திருந்தா கூட இப்படி ஒரு நல்ல பிள்ளைய பாத்திருக்க மாட்டேயா. ஐயோ, என் மருமவ இல்ல, என் மவ. மா, கொஞ்சம் எல்லாரும் நேரா பாருங்க, ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். சரியா சரியா சரியா. மத்தவங்களாம் வந்து போட்டா பிடிக்கிட்டும், நான் கீழே உட்காந்துருக்கிறேன். சரிம்மா, கீழே உட்காந்துரு, எங்க போயிடாதுன்னு. நான் எங்கயா போறேன், இங்கேயே தான் இருப்பேன். சரி, நான் கீழே இருக்கேன். சரிங்கம்மா. அடுத்தது பொண்ணோட அம்மா அப்பா வாங்க. அப்பா. சீதாம்மா, நீ சந்தோஷமா இருக்கீலடாமா? ரொம்பப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நாளுக்காக தான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாளா பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா. இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது போதும்டாமா எனக்கு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா வாழணும். சார், எல்லாரும் கேமரா பாருங்க. சூப்பர் சார். சரிம்மா, நீங்க பாத்துட்டு வாங்க, நாங்க கீழே இருக்கோம். சீதா, ராம், சாய். எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் சாய். ஒரு விதத்துல நாங்க லவ் பண்ணும்போது நீ நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணிருக்க. நீ பண்ண அந்த சின்ன சின்ன ஹெல்ப் நாங்க 2 பேரும் சேர்றதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்திருக்கு. தேங்க்ஸ் சாய். என்னடி வந்ததுல இருந்து தேங்க்ஸ்ன்ட்டு உனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா? சரி, ட்ரெஸ் ஃபிட்டிங்லாம் நல்லா இருக்கா? அவசர அவசரமா தைச்சேன்டி. ஐயோ, நான் சொன்னோன்னே தைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி. எல்லாமே பர்ஃபெக்ட், பக்காவா இருக்கு. சாய், நான் சும்மாவா? பர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா ஓகே தான். நான் பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் கல்யாண மாப்ள என்ன அமைதியாவே நிக்கிறீங்க? அவரு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கிறதுன்னு இப்பையில இருந்து என்ன மாதிரி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஐயோ ஜி, ஏன் ஜி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்களேன்னு பாத்துட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல ஜி. ஏன் ப்ரோ, பயமா இருக்கா? கல்யாணத்தப்பவே முடிச்சுட்டுருவாங்க போலயேன்னு பயமா இருக்கோ? இருக்காதா பின்ன? சூர்யானா, கழுத்து அங்கிட்ட இங்கிட்ட திருப்ப முடியல, இல்லனா கண்டிப்பா உங்களை திரும்பி மறைச்சிருப்பேன். ஏமா, கழுத்து வலியா? இல்லனா, ஜட ரொம்ப வெயிட்டா இருக்கு. அப்பாடா, ஜனனிக்கு தான் நன்றி சொல்லணும். சூர்யா, சும்மா இருங்க. அப்படியே நில்லுங்க, போட்டோ எடுத்துக்கிறேன். சாய், சாப்பிட்டியா? இல்லடி சீதா, இனிமேதான் சாப்பிட போகணும். ஏன், உனக்கு பசிக்குதா? இல்லடி, உன்னை சாப்பிட சொல்றதுக்கு தான் கேட்டேன். சரி, சாப்பிடு. அதெல்லாம் நீ சொல்லவே வேணாம், நாங்க கட்டுக்கட்டுன்னு கட்டிட்டு தான் போவோம். சரிடி. சரி, ஓகே, நீ பாரு, நம்ம அப்புறம் ஃப்ரீயா பேசலாம். நான் கீழே உட்காந்துருக்கேன். ஓகேடி. ராம், ஆதி, வாங்க வாங்க, ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். யாரு? எனக்காக? நீங்க? ஆமா ஆதி,
வரவங்ககிட்ட எல்லாம் இந்த டைலாக் தான் சொல்றீங்களோ? சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க. சத்தியமா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சீதா தோள் மேல கைய போட்டுக்கிட்டு ரிசப்ஷன் நடக்குது, நாளைக்கு தாலி கட்டி கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் சீதாவை ஜெயில இருக்கான்னு கண்டுபிடிச்சு என்னையும் ஜெயில தூக்கி போட்டு எங்க 2 பேரையும் பாத்துக்க வைக்காம இருந்தீங்கன்னா நான் இந்நேரத்துக்கு இன்னமும் பைத்தியம் மாதிரி சீதாவை தேடிக்கிட்டே தான் இருந்திருப்பேன். அப்போனா அதுக்கு நீங்க எனக்கு நன்றி சொல்லக்கூடாது ராம், கையலம்மாக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தையே ஆரம்பிச்சு வச்சவங்க. அவங்க மட்டும் உங்ககிட்ட வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லாம இருந்தா நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. நானும் சீதாவை தேடி இருந்திருக்க மாட்டேன், கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன், அப்புறம் உங்களையும் ஜெயில போட்டிருக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் சேர்ந்திருக்கவும் முடியாது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் நீங்க தானே கண்டுபிடிச்சீங்க. அதனால உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி, கையலம்மாக்கும் ஒரு பெரிய நன்றி. சரி சரி, எமோஷனல் ஆகாதீங்க. இன்னைக்கு உங்களோட பிக் டே, அதை நீங்க ஜாலியா செலிப்ரேட் பண்ணணும். என்ன சீதா, அமைதியாவே இருக்கீங்க? இவனுக்கு நன்றி சொல்லலாமா, இல்ல நம்ம பேச்ச கேட்காம இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணானே அதுக்காக கழுவி ஊத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சேச்சா, அப்படிலாம் இல்லை ஆதித்யா. நான் யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் முன்னாடி நடந்த விஷயங்கள் எவ்வளோ கஷ்டமா இருந்தது, அதை எவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தோம், இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறோம், இதை பற்றி தான் நான் ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆமாமா, எங்களோட டேவை எங்களால என்ஜாய் பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதோ அவங்கள்ட்ட எல்லாம் இந்த வார்த்தையை தான் சொல்லுவோம். ஏண்டி, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்த சொன்னாங்களா? அதுக்கு இல்ல மாமா, அதானே உண்மை. எல்லாம் ஒன்னால தாண்டி. நீ மட்டும் ஒழுங்கா இருந்தனா சூப்பரா அந்த டேவை என்ஜாய் பண்ணியிருந்திருக்கலாம். ஆமா, நான் லூசு பாருங்க, சும்மாவே கோவப்படுறதுக்கு. என்ன ஆக்சிடென்ட் பண்ணி என் காலை உடைச்சு என்ன நடக்க விடாம பண்ணி எல்லா வேலையும் பண்ணீங்களே, அதனால தானே கோவப்பட்டேன். என் கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு, ஓகே? இப்ப 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களோட லைஃப் இப்படிதான் இருக்கும்னு எங்களுக்கு ட்ரையல் காமிச்சிட்டு இருக்கீங்களா? சச்சா, அப்படிலாம் இல்லனே. நிலா, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? கொஞ்சம் இல்ல மாமா, ரொம்பவே. அப்பா, இப்பயாவது தெரிஞ்சதே. சார் அப்படியே நில்லுங்க, போட்டோ எடுத்துக்கலாம். ஹே குட்டீஸ், தேங்க் யூ. ஹே அமைதி, என்னடா? கிஃப்டா? ஓ, கிஃப்டா? கொடுங்க. என்ன குட்டி பாப்பா, என்ன குடுக்குறீங்க? ஃபீடிங் பாட்டிலா? இது எதுக்கு தங்கம் எனக்கு கிஃப்டா கொடுக்குறீங்க? இதை எதுக்கு நிம்மதி கிஃப்டா கொடுக்க சொல்லிருக்கா? ஓய், உண்மையாவே உனக்கு புரியல? இல்ல ராம், எனக்கு உண்மையா புரியல. ஏன், உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஹே, நடிக்காதடி. ஏங்க, சத்தியமா எனக்கு புரியல. பால் டப்பாவை எதுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கா? நம்மளுக்கு குழந்தை பிறக்கும்ல, அதுக்காக கொடுக்க சொல்லிருக்கா. அதுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே கொடுக்கலாமே, எதுக்கு இப்ப கொடுக்கணும்? லூசு, சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும்னு அர்த்தம். இத அவன் நினைச்சு கொடுத்தாளா, இல்ல நீங்களா நினைச்சு சொல்றீங்களா? ஆமா ஆமா, இல்லன்னா மேடம்க்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. மத்த விஷயத்துல எல்லாம் முந்திரி கொட்டை மாதிரி மூக்க நுழைச்சு கண்டுபிடிக்க வேண்டியது. ஆனா இதுல மட்டும் மேடம் ரொம்ப வீக். இத நாங்க நம்பணும். சரி, நான் வீக்கா இருக்கிறது இருக்கட்டும், இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க போலயே. போதும் போதும் போதும். என்ன இந்த வயசுல ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் எப்படி கலாய்ச்சிக்கிறீங்க? இப்ப என்ன, போட்டோ தானே எடுக்கணும்? எல்லாரும் நில்லுங்க, போட்டோ எடுத்துக்கலாம். அப்பா, உங்களெல்லாம் வீட்டுல இப்படிதான் சமாளிக்கிறாங்களோ? சீதா, இந்த கூட்டத்திலே நம்ம மட்டும் தான் பேலன்ஸ். ஷாம், கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? இல்லடி, நாளை பின்ன நம்ம பிள்ளை வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் இருக்காங்க, நான் மட்டும் இல்லன்னு அழுதா என்ன பண்றது? கேட்கும் போது பதில நான் சொல்லிக்கிறேன், நீங்க கொஞ்சம் நேரா பாருங்க, அங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சரி குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? போட்டோ எடுத்துக்கலாமா? வானோடு தீட்டி வைத்ததா